கர்த்தருக்கு சோதரன். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவனை ஆசிரியக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுன்னு சொன்ன தேவன், அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்றாரு. அதாவது வழிந்தோடும்படியாக ஒரு ஓவர்ஃப்ளோ பிளஸிங்கை கர்த்தர் நீ தரன்னு சொல்றாருங்க. ஏசாயா 44:3 என்ன சொல்லுதுன்னா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததி மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் கர்த்தர் சொல்றாருங்க. ஆமாங்க, தாகமா இருக்கணும், கர்த்தர் மேல தாகமா இருக்கணும், வசனத்து மேல தாகமா இருக்கணும், அபிஷேகத்து மேல தாகம். இந்த வசனம் எனக்கு, இந்த அபிஷேகம் எனக்கு போதாது, இந்த ஜெபம் எனக்கு பத்தாது சொல்லி எந்த அளவுக்கு கர்த்தர் சமூகத்தை நம்ம தாகமா இருக்கமோ அவங்க மேல கர்த்தர் இந்த அபிஷேகம் என்ற தண்ணீரை, ஆசீர்வாதம் என்ற தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்றாரு. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன்னு சொல்றாரு. வறண்ட நிலம்னா எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் அது உள்ள இழுத்துட்டே இருக்குமா, அந்த மாதிரி கர்த்தர் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் ஒரு மகிமை பிரசனத்தையும் நம்ம ரிசீவ் பண்றவங்க மாறும்போது கர்த்தர் நிச்சயமா அதிகமா ஆசீர்வதிப்பாரு. உன் சந்ததி மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். சந்ததி சந்தானம் ரெண்டுக்கும் ஒரே இருக்குன்னா நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. இவன் பிள்ளைகளையும் இஸ்ரவேல் சமாதானத்தின் காண்பா வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் நம்ம சந்ததியை ஆசீர்வதிக்கிறவராக இருக்காங்க. நம்ம இந்த உலகத்துல வாழ்றது, நம்ம சேர்த்து வைக்கிற எல்லாமே நம்ம பிள்ளைகள் ஆகணும், பேர ஆசைப்பட முடியாது. நம்ம சேர்த்து வைக்கிற ஒரே சொத்து கர்த்தர் சமூகத்துல அமர்ந்திருந்து எந்த அளவுக்கு ஜெபிச்சு அவருடைய ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் வல்லமை வாங்குறோமோ அந்த ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். அது வேலை கூட்டம் சொல்லிருக்கோம் இல்லையா, நம்ம உலக சம்பாதித்து காட்டியும் கர்த்தத்திலிருந்து வர அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த கிருபை, அந்த பிரசன்னம் நம்மளை மட்டும் ஆசீர்வதிக்காம நம்ம பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன், சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்றாருங்க. அதனால கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ற விஷயம் என்னன்னா, கர்த்தர் மேல தாகமா இருங்க, வசனத்தின் மேல தாகமா இருங்க, அபிஷேகத்தையும் பிரசன்ஸையும் அவருடைய மகிமையும் எந்த அளவுக்கு நீங்க தாகமா ரிசீவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் மேல ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்ல, ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்றாரு. அப்படி ஊற்றுனா உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க முடியாது. நீங்க போய் ஒருத்தர் ஆசீர்வாதம் கேட்காதபடிக்கு கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க முடியாது, ஆயிரங்களை ஆசீர்வதிக்க முடியாது, அநேக ஜனத்தை கடன் கொடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பேச வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்றாரு. விசுவாசத்தோட ஆமென் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென்.